Good morning 7th standard students. Today in your English class we are going to see your lesson number 3 supplementary story, Taking the Bully by the Horns. So this is the last chapter of your term 1 book. So taking the bully by the horns ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலி அப்படின்றது என்னன்னா, நம்ம யாரையாவது வந்து கண்டினியூஸாக வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா, வம்பு இழுத்துட்டே இருந்தா, அவங்கள வந்து அவங்களோட குறைய வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருந்ததா, அதுதான் வந்து புலி. டேக்கிங் த புலி பை த ஹார்ன்ஸ் அப்படின்னா, ஹார்ன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ன்ஸ்னா கொம்பு. ஸோ யாராவது வந்து நம்மளை அந்த மாதிரி கண்டினியூஸாக புலி பண்ணிகிட்டே இருந்தால், அந்த புலியை வந்து நம்மளோட ஹார்ன்ஸை வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். அதாவது யாராவது நம்மளை வந்து எப்போதுமே கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தால், அது வந்து நம்மளோட தைரியத்தை வச்சு, நம்ம ஹார்ன்ஸ் அப்படிங்கிற அந்த தைரியத்தை வச்சு அதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டைட்டிலோட மீனிங். இப்போ எப்படி அதை பண்ணலான்றத ஒரு ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. So let's get into the lesson. Meena, Anu and Ajay are in class 7. Anu is the shortest in their class and Ajay is always making fun of her height. He calls her by nicknames which draw attention to her size and is constantly patting her on the head to show how short she is. Anu, already self-conscious, feels hurt but she does not say anything. Meena sometimes laughs with Ajay when he is mocking Anu, but she also feels sorry for her. So class 7ல வந்து மீனா, அனு, அஜய் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. இதில் அனு தான் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட், அதாவது ரொம்ப குள்ளமாக இருக்கா. ஸோ அதனால அஜய் என்ன பண்ணுறான்னா, எப்போதுமே வந்து அவள் குள்ளமாக இருக்கிறத சொல்லி காமிச்சு அவளை கிண்டல் பண்ணுறது, அவளுக்கு ஒரு நிக்நேம் வச்சு சொல்கிறது, தலையில் எப்போவுமே தட்டிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி புலி பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு பேர் தான் புலி. அதாவது ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஒருத்தரோட உருவத்தை வச்சோ, இல்லை அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட பழக்க வழக்கங்களை வச்சோ, அவங்க பேசுகிற விதத்தை வச்சோ ஒருத்தரை வந்து கண்டினியூஸாக வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவங்கள குறை சொல்கிறது, இதுதான் வந்து புலி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து அனுவை வந்து அஜய் வந்து எப்போதுமே வந்து புலி பண்ணிகிட்டே இருக்கான். மீனா வந்து சில சமயம் அஜய் பண்ணுறதை பார்த்து சிரிச்சிருக்கா. பட் வந்து அவளுக்கும் வந்து கொஞ்சம் அனு மேலே வந்து கஷ்டமாக தான் இருக்கு, அவள் கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு. அனு வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரியலி செல்ஃப் கான்ஷியஸ். அதாவது வந்து அவள் தான் குள்ளமாக இருக்கோன்றது அவளுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க கிண்டல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அவள் எதுவுமே சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். ஹாவ் யூ ஆர் சம்மன் யூ நோ எவர் பீன் இன் அ சிமிலர் சிச்சுவேஷன்? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி யாரையாவது கிண்டல் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களை யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. While growing up, it is common for children to tease each other, but when someone purposely makes fun of another or forces them to do things even if they make it clear they don't want to, it is called bullying. ஸோ குழந்தைங்க வந்து வளர்கிற ஸ்டேஜில் வந்து ஒருத்தரை கிண்டல் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம். ஆனால் யாராவது ஒருத்தரை மட்டும் பர்டிகுலராக கண்டினியூஸாக வந்து ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணுறது, வம்பிழுக்கிறது, இல்லைனா வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து புல்லிங் தான். We like to have fun together with friends. Sometimes we may even want to do something only because our friends are doing them, even if we know it will get us into trouble or is wrong. For example, Meena knows that Anu feels hurt when Ajay teases her, but she does not want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. Ajay knows that Anu is upset but continues to bully her because it gives him a feeling of control. Also, he enjoys the attention he is getting from others who laugh instead of telling him to stop. So, இந்த மாதிரி புலி பண்ணுறதுல என்ன அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதே வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை பண்ணணுன்ற இன்டென்ஷன் இல்லைனாலும், என் ஃப்ரெண்ட் இதை பண்ணுறான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணுறாங்க, அதனால நானும் இதை பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீனா வந்து இந்த இடத்துல வந்து அவளுக்கு தெரியும் அனு வந்து ஹர்ட் ஆறா, அவளை கிண்டல் பண்ணால் அவளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சு கூட அதை செய்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து அஜய் வந்து ஃப்ரெண்டு. ஸோ அவள் அதை பண்ணலைன்னா
அஜய் வந்து அப்செட் ஆயிடுவான், அவன் கோச்சுக்குவான்னு சொல்லிட்டு அவ அதை பண்றான். அதே மாதிரி அஜய் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அனு வந்து நம்ம கிண்டல் பண்றதுனால கஷ்டப்படுறான்னு நல்லா தெரியுது. பட் ஆனாலும் அது தப்புன்னு தெரிஞ்சும் அவன் அதை சொல்றான். ஏன்னா அவனுக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அதாவது கான்ஸ்டன்டா இவன் வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் இவன் பக்கமே இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரோட அட்டென்ஷனும், அதாவது எல்லாரும் இவனையே கவனிச்சுட்டு இருக்கிறது இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இவன் அதை திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கான். But is making someone feel unhappy about themselves a sign of strength? Actually, children who bully others tend to have a low opinion about themselves. This means that there may be things about themselves that they don't like or feel ashamed about. They therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. They think they will fit in with a crowd if they show up another's difference, even if it means picking on the other person. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது வந்து நம்மளோட பலமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ எதுக்கு இந்த பசங்க வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு இன்னொருத்தரை வந்து எப்போதுமே கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தங்களை பற்றி ரொம்ப வந்து லோ ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. அதாவது தங்கிட்ட இருக்கிற குறைய மறைக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அடுத்தவங்களை வந்து இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களோட குறைய சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அதாவது அடுத்தவங்க வந்து நம்மள வந்து கிண்டல் பண்ணிடக்கூடாது, நம்மளோட குறைய சொல்லி கிண்டல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய சொல்லி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லாரோட அட்டென்ஷனும் அதில் தான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இதை பண்ணுறாங்க. For example, பார்த்தீங்கன்னா maybe Ajay is unhappy with his performance in the exams. Maybe Meena does not like her big ears and does not want anyone to notice them. So they turn their attention to Anu, who is quiet and does not respond. Seeing her reactions to the way they treat her makes them feel better about their own problems. ஸோ இப்போ அஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புவர் ஸ்டூடெண்ட், அதாவது எக்ஸாமில் வந்து எப்போதுமே ஃபெயில் ஆகுறவன். அதே மாதிரி மீனா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து காது வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மற்றவங்க வந்து சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாக இருக்கிற அணுவை வந்து அவளோட உருவ குறைபாடை வச்சு அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால அவளோட ரியாக்ஷன்ஸ், அவள் வந்து எப்போதுமே அமைதியான பொண்ணு, ஸோ அவள் எதுவும் சொல்ல மாட்டேங்குதா. ஸோ அவளோட ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளமை வந்து மறக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க அடுத்தவங்களை புல்லி பண்ணுறாங்க. Bullying need not always be violent, like hitting someone or verbally abusing them. If a group of children always refuse to include a particular child in their games, that's bullying too. Or if you spread stories about someone and it is causing them sadness, it's quite simple. If through your actions you target someone repeatedly to hurt them, it is bullying. Ragging is another word for bullying. ஸோ புல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலாக அடிக்கிறதோ இல்லைனா வந்து தப்பான வார்த்தைகள் சொல்லி பேசுறது மட்டும் புல்லிங் கிடையாது. ஒருத்தரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஏதோ ஒரு நிக்நேம் வச்சு அவங்கள வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாலும், இல்லை தங்களோட குரூப்பில் விளையாடும் போது இன்னொருத்தரை வந்து சேர்த்துக்காம ஒதுக்கி வச்சாலும் அதுவும் வந்து புல்லிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இன்னொருத்தரை வந்து ஹர்ட் பண்ணுச்சுன்னா, அதாவது கஷ்டப்படுத்துச்சுன்னா, நீங்கள் செய்கிற செயல்கள் ஒருத்தரை வந்து எப்போதுமே வந்து கஷ்டத்துக்கு ஆளாக்குச்சுன்னா அதுக்கு பேரும் புல்லிங் தான். ராகிங் அப்படின்ற வேர்ட் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து காமன் இன் காலேஜ், இப்போல்லாம் ஸ்கூல்ஸில் கூட நடக்குது. புதுசாக வரவங்கள வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுறது. ஸோ அந்த புல்லிங்க்கு another word is ragging. Everyone usually knows who the bullies in a school, class or neighborhood are usually. They either avoid them out of fear or silently support them because they want to be part of the group. But it is important to know that our actions always have consequences.
ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு கிளாஸ்லேயோ இல்லைன்னா நம்மளோட வீட்டு பக்கத்துலேயோ வந்து யார் வந்து எப்போதுமே வந்து அடுத்தவங்களை வந்து புலி பண்ணுவான்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது யாராவது ஒருத்தர் தான் வந்து இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்ற, இது தப்பு, இது மாதிரி நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து அவங்களும் வந்து அந்த குரூப்ல இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அவங்களும் அந்த குரூப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம செய்யற செயல்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து எதிர்வினைகள் கண்டிப்பா இருக்கும். அதுதான் வந்து கான்சிக்வன்சஸ். Have you heard of the term peer pressure? Our peers are people like ourselves, usually by age or common interest. Your classmates and friends are your peers. Sometimes you can find yourself disagreeing with something that everyone is doing, but you also end up doing it because you don't want to be the odd one out. It can be something silly like praising a movie everyone is excited about, but you are not. Or it can be something more serious like ragging another child as a group, even if you don't want to. There is a huge pressure to act like everyone else and you give in. ஸோ பியர் ப்ரெஷர் அப்படின்றது என்னன்னா, பியர் அப்படின்றவங்க யாருன்னா உங்களோட சேம் ஏஜில் உங்களோட கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உங்களோட பியர்ஸ். கிளாஸ்லேயும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட நெய்பர்ஹுட், அதாவது வீட்டு பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து உங்களோட பியர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது ஈவன் அதில் வந்து உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த பியர் ப்ரெஷர்னால கண்டிப்பாக அதை பண்ணி ஆகிறதுக்கான நிலைமைக்கு உள்ளாவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு புதுசாக வந்திருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் விருப்பமே இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பண்ணுறதுனால நீங்களும் அந்த குரூப்பில் இருக்க வேண்டிய அவசியமாகுது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மூவியை பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மூவி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த மூவி பிடிக்கலனாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்களும் அந்த குரூப்பில் இருக்க வேண்டியதாகுது. ஸோ இதுதான் வந்து பியர் ப்ரெஷர். அதாவது கூட இருக்கவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே நாமளும் செய்ய வேண்டியதுக்கு ஆளாகிற அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் பியர் ப்ரெஷர். ஸோ எண்டில் வந்து நம்மளுக்கு வேற வழி இல்லாமல் நாமளும் அதை செய்ய வேண்டியதாகுது. Have you ever bullied anyone? Has anyone bullied you? ஸோ நீங்கள் வந்து யாரையாவது இந்த மாதிரி புலி பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களை யாராவது புலி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. Children who are bullied feel dejected, and it's easy to see why. Nobody likes to be singled out and insulted in front of others. They can lose their confidence, feel lonely and isolated. ஸோ யாரை வந்து நம்ம புலி பண்ணுறோமோ அந்த சில்ட்ரன் வந்து என்ன ஆகுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க. டிஜெக்டட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேட்னஸ், கஷ்டத்துக்கு உள்ளாகுறாங்க. ஸோ ஏன்னா வந்து யாருக்குமே வந்து நம்மளை வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளை தனிமைப்படுத்துறதோ இல்லைன்னா இன்சல்ட் பண்ணுறதோ யாருக்குமே பிடிக்காது. இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா உங்களை யாராவது வந்து தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணி கிண்டல் பண்ணுறதோ இல்லை இன்சல்ட் பண்ணுறதோ உங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம யாரையாவது புலி பண்ணோன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டம்தான் இருக்கும். அவங்களோட கான்ஃபிடென்ஸை இழந்துருவாங்க, தன்னம்பிக்கை இழந்துருவாங்க, ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளை ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. Bullies often focus on their target's appearance. Why are you so fat? Clothes, your clothes are always so loose. Abilities, you can't even throw a ball. And family or social circle, why do you spend so much time with those show-offs? ஸோ புலீஸ் அப்படின்றது வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது உருவத்தில் அவங்க எப்படி இருக்காங்களோ, இந்த ரொம்ப குண்டாக இருக்கவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் க்ளோத்ஸ், அதாவது நம்ம உடுத்துற உடையை வச்சு நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு இவ்வளோ லூஸாக வந்து ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் எபிலிட்டிஸ், அதாவது நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விளையாட்டில் உன்னால் இந்த பாலை கூட தூக்கி அடிக்க முடியாதா அப்படின்றது. அண்ட் ஃபேமிலி ஆர் சோஷியல் சர்க்கிள், ஸோ நீ என்ன ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ஹைஃபையாக ட்ரெஸ் போட்டு வர, எதுக்கு இவ்வளோ ஷோ ஆஃப் பண்ணுற, அந்த மாதிரி கேட்குறது. ஸோ இது எல்லாமே வந்து புல்லிங் தான். Sometimes such comments can affect the bullied person so much that it can even have an effect on their health and their routine.
They may not feel like eating, fall sick more often, get nightmares, or find it difficult to fall asleep. Concentrating on their studies can be difficult. They can even get injured if the bully uses physical force on them. ஸோ இந்த மாதிரி புலீஸ் எல்லாம் வந்து ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சோ, அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சோ, அவங்களோட எபிலிட்டி வச்சோ, அவங்களோட சோஷியல் சர்க்கிளை வச்சோ நம்ம புலி பண்ணுறது வந்து அந்த புலி பண்ணுற அந்த பர்சனை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. எப்படி அவங்க ஆகுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களோட ஹெல்த்தே வந்து சில சமயம் வந்து ஸ்பாயில் ஆகுது. அவங்களோட ரொட்டீன், அவங்க தினசரி செய்கிற வேலைகள் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. ப்ளஸ் சில சமயம் அவங்க வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க இதை நினச்சி. அப்புறம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கப்புறம் நைட்மேர்ஸ், அதாவது ரொம்ப கெட்ட கனவுகள் வந்து எழுந்திருக்கிறது, தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து புலி பண்ணுறான், அந்த பையன் எதிர்த்து பேசுகிறான் நம்மள அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறது. ஸோ இது வந்து அவங்கள ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து புல்லிங் தான். ஸோ அந்த புல்லிங்னால எவ்வளோ ப்ராப்ளம் வந்து உண்டாகுது அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. Being bullied can also make them develop other problems with their own behavior. They could become very withdrawn, stop talking with people around them, or they could display extreme anger suddenly. Sometimes a child who is bullied can end up bullying someone else just to feel better. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து ஒருத்தர் வந்து புலி பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அவங்களோட பிஹேவியரே வந்து சேஞ்ச் ஆகிடுது. அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க, அவங்கள திருப்பி 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 புலி பண்ணி கிண்டல் பண்ணி கஷ்டப்படுத்திட்டே இருக்கோம்னா அவங்களோட நேச்சரே வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி ஆயிடுது. அதாவது அவங்க வந்து எதுலேயும் கலந்துக்காம, எதுலேயும் பேசாமல், யார்கிட்டையும் பேசாமல், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கூட பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து பயங்கர கோவத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா, சில குழந்தைங்க வந்து நம்மள எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொருத்தரை போய் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த புல்லிங்னால வர எதிர்வினைகள், அதாவது கான்சிக்வன்சஸ். இஸ் தேர் சம்திங் யூ கேன் டூ ஸ்டாப் புல்லிங்? ஸோ இந்த புல்லிங் வந்து நடக்கிறத வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். நம்மளோட கிளாஸில், நம்மளோட ஸ்கூலில், நம்மளோட நெய்பர்ஹுட், அதாவது வீட்டு பக்கத்தில், எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக நாம் பண்ணலனாலும் யாரையாவது பண்ணுறத கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. If you are being bullied, or if you know someone who is getting bullied, the best way to stop it is to inform to responsible adult. This can be a parent, a teacher, or anyone who is in a position to do something about the problem. The adult can intervene and help the child who is bullying to reflect and understand their inappropriate and unacceptable behavior. So, இந்த மாதிரி உங்களை யாரையாவது வந்து புலி பண்ணாலோ, இல்லை உங்கள் கூட இருக்கவங்கள யாராவது வந்து புலி பண்ணாலோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு அடல்ட், அதாவது ஒரு பெரியவங்க கிட்ட கண்டிப்பாக இதை போய் சொல்லணும். அது வந்து உங்களோட பேரண்ட்டாக இருக்கலாம், உங்களோட டீச்சராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூல்லையே வந்து யார் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்கள் இதை கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த அடல்ட், அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்து கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீ இது பண்ணுற தப்புனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. Taking a stand is difficult and not all of us can do it, but you can speak to your peers about not supporting a bully. Because not participating in doing something wrong also matters. You can also show your support for the targeted person in small ways. Include them in your games, share things with them, speak to them more, make them feel included. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்களோட குரூப்பில் இருக்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து எப்போதுமே கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா உங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து திட்டலாம், அடிக்க வரலாம், இதெல்லாம் இருக்குது. பட் ஆனாலும் எது சரியானதோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை புலி பண்ணுறத கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறத முதல்ல நம்ம நிறுத்தணும். ஸோ நீங்கள் வந்து புலி பண்ணலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து யாராவது புலி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணாலே
கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து அவங்க கைவிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி எது வந்து தவறோ அதை வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சு அதை வந்து கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி நீங்க வந்து யாரை வந்து புலி பண்றாங்களோ அவங்க வந்து டார்கெட்டட் பர்சன். ஸோ யாரை வந்து எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க இல்லைன்னா வம்பிழுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட சப்போர்ட்டை காமிக்கலாம். எப்படி அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய பேசுறது, நீங்க விளையாடும் போது அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கிறது, உங்களோட லஞ்சோ இல்லை உங்களோட திங்ஸோ அவங்களோட ஷேர் பண்றது, அவங்கள வந்து இன்க்ளூட் பண்றது. அதாவது அவங்க வந்து உங்களோட கிளாஸ்லயோ உங்களோட குரூப்லயோ நீயும் எங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத வந்து அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறது மூலமா நீங்க வந்து அவங்கள வந்து அவங்களோட வரிஸ், அதாவது அவங்க கஷ்டப்படுறத கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து தவிர்க்கலாம். The key word to stop bullying is empathy. Empathy means the ability to experience the feeling of a person in a situation, not as an onlooker, but as someone who is also experiencing the situation. The more you feel for others, the less you will want to bully. ஸோ இந்த புல்லிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி. எம்பத்தி அப்படின்றது என்னன்னா, நாம அந்த நிலைமையில இருந்தோம்னா நாம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது தான் எம்பத்தி. அதாவது அடுத்தவங்களோட ஃபீலிங்கை நம்ம அந்த நிலைமையில இருந்தோம்னா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கான்ஸ்டண்டா கிண்டல் பண்ணி வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது தான் எம்பத்தி. ஸோ இன்னொரு பர்சனோட நிலைமையில இருந்து நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினைச்சு பார்த்தாலே கண்டிப்பா வந்து நம்ம யாரையும் புலி பண்ண மாட்டோம், புலி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம். Sometimes children hesitate to speak up because of a sense of loyalty. Will complaining to an adult about peers who are bullying get them into trouble? For example, if Meena were to tell their teacher about what Ajay does to Anu, would it be wrong? Meena may feel that she will lose Ajay's friendship, but she will feel better by doing the right thing of standing up for Anu. It's important to learn to distinguish between situations which require intervention and those that don't. And remember, she will also be helping Ajay. It is not healthy growing up being a bully, and Ajay too needs help. ஸோ சில சமயம் வந்து சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து எப்போவுமே வந்து இன்னொருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்றத போய் ஒரு டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க, தயங்குவாங்க. ஏன்னா ஃபார் லாயல்ட்டி அப்படின்றது என்னன்னா ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது. அதாவது என் ஃப்ரெண்டு இன்னொருத்தரை புலி பண்றான் அப்படின்னா நான் அவனை காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் அவனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாயல்ட்டினால நான் வந்து கண்டிப்பா வந்து அவனை வந்து டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனா கண்டிப்பா அவனுக்கு வந்து அது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து அந்த தப்பை மறைக்கிறேன். ஆனா நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த, அதாவது தப்பான விஷயத்த தப்புன்னு சொல்றதுனால நான் ஒரு நல்லது பண்றேன். அந்த நல்லது பண்ணும்போது கண்டிப்பா எனக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, நான் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே உங்களை பத்தி பெருமை வரும். ஸோ அதுதான் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதாவது இப்போ மீனா வந்து இந்த ஸ்டோரியில அஜய் பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் டீச்சர் கிட்ட. ஆனா அப்படி பண்ணா அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. பட் அப்படி அவ பண்ணா அவ வந்து அனுக்காக வந்து நல்லது செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு வந்து இன்டர்வென்ஷன் வேணும், அதாவது ரொம்ப வந்து ஒருத்தரை எப்போதுமே புலி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது நம்மளால முடியலன்னா பெரியவங்க கிட்ட போய் நம்ம சொல்லி அதை ஸ்டாப் பண்ண வைக்கணும். அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதுனால அஜய் வந்து ஸ்டாப் பண்ண வைக்கலாம். அஜய் வந்து ஸ்டாப் பண்ணானா அது அவனுக்கும் நல்லதுதான். ஏன்னா வந்து அவன் பெரியவனா வளரும் போது அந்த மாதிரி இவன் எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பான், இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற அந்த பேர் வந்து அவனுக்கு வராம தடுக்கலாம். ஸோ அதனால அஜய்க்கும் அது ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் தி ரைட் திங். Many schools and colleges and even workplaces have strict rules to prevent bullying, but it can still happen. If you notice it taking place around you, make sure you report it so it is stopped.
you would have then contributed to a safer and more peaceful world. ஸோ நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லிங் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்களை சுற்றி நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க. This story is by Thular Center for the Prevention and Healing of Child Sexual Abuse, Chennai. ஸோ இந்த ஸ்டோரி வந்து துலர் அப்படின்ற ஒரு சென்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன படித்தோன்னா முக்கியமாக யாரும் வந்து யாரையும் கிண்டல் பண்ணி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாலோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்தாலோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லணும். சொன்னாதான் நம்ம வந்து இதுக்கும் மேலே தவறு நடக்காமல் நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ் டூ ரிப்போர்ட் about any kind of bullying. உங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவில் கிளாஸ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை உங்களோட வீட்டு பக்கத்துலையோ இந்த மாதிரி புல்லிங் நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஒரு பெரியவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசனுக்கு அப்புறம் இருக்கிற க்ளாசரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். படித்து ரைட் இட் இன் யுவர் கிளாஸ் ஒர்க் அண்ட் தென் ட்ரை டு ஆன்சர் தீஸ் எக்ஸசைசஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது லெசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். அண்ட் தென் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆல்சோ யூ கேன் ட்ரை டு ஆன்சர் ஆர் டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து திங்க் ஆன்சர். இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இன் டீட்டெயில் யூ ஹாவ் டு ஆன்சர். திஸ் ஆல்சோ யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் அ கைட். And then D is take the pledge. எல்லாரும் கண்டிப்பா இந்த pledge வந்து ஒரு முறை வந்து படிக்கணும். I am a kid against bullying and I will speak up when I see bullying. Reach out to others who are bullied. Be a friend whenever I see bullying. So இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக இந்த பிளெட்ஜை வந்து எடுக்கணும். எல்லாரும் கண்டிப்பாக இதை ரீட் பண்ணுங்க. அதாவது நான் வந்து புல்லிங்க்கு அகெயின்ஸ்டான ஒரு குழந்தை. நான் வந்து புல்லிங்கை எங்கே பார்த்தாலும் நான் வந்து கண்டிப்பாக அதற்கு எதிராக வந்து பேசுவேன். அண்ட் யார் வந்து புலி பண்ணுறாங்களோ யார் புலி பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்களோட ஃப்ரெண்டாக நான் இருப்பேன் அப்படின்ற இந்த பிளெட்ஜை கண்டிப்பாக எல்லாரும் எடுக்கணும். Next வந்து பாருங்க, here is a list of classroom rules that you can follow. Create posters for each rule as shown in the images. Collect all posters and paste it in your classroom. So இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகன் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பண்ணியிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று பண்ணலாம். ஒரு சார்ட் ஒன்று எடுத்து அழகாக பார்டர்ஸ் கலர் பண்ணிவிட்டு இதை வந்து அழகாக ஸ்கெட்ச்லையோ இல்லைனா பெயிண்ட்லேயோ அழகாக எழுதி அதுக்கு ரிலேட்டடான ஸ்டிக்கர் ஏதாவது இருந்தால் அதில் ஒட்டிடலாம். இதுதான் வந்து போஸ்டர். இந்த போஸ்டரை வந்து நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. இப்போ வி ஸ்மைல் ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து அழகாக ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ கட் பண்ணி பார்டர்ஸ் எல்லாம் கலர் பண்ணி அந்த வி ஸ்மைல் ஆல்வேஸுங்கிறத அழகாக பெருசாக கலர்ஃபுல்லாக எழுதி கீழே ஒரு ஸ்மைலி வந்து போட்டு கலர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டர் கிளாஸ் ரூம் போஸ்டர் ரெடி பண்ணுறதா உங்களோட ப்ராஜெக்ட். இதை வந்து நீங்கள் செய்யணும். செய்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோன்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களோட கிளாஸ் ரூமில் இந்த போஸ்டர்ஸ் வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கனெக்டிங் டு செல்ஃப். ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபாதர்ஸ் ஃபோட்டோகிராஃப், மதர்ஸ் ஃபோட்டோகிராஃப், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப், பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிற முக்கியமான வேல்யூ என்ன அப்படின்றத இங்கே வந்து ஒரு ஃபியூ லைன்ஸில் எழுதலாம். அதாவது உங்களோட அப்பாவோட ஃபோட்டோ போட்டுட்டு அப்பா கிட்டேருந்து நீங்கள் எது வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. அப்பாவோட ஹார்ட் ஒர்க் கற்றுக்குறீங்களா, இல்லை அப்பாவோட இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கற்றுக்குறீங்களா. ஸோ என்னவோ அதை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அம்மாவோட ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அம்மா கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, அன்பாக இருக்கிறத கற்றுக்குறீங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறத கற்றுக்குறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எழுதலாம்.
நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோகிராஃப் இதில் போட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, என்ன வேல்யூஸ்னால் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு விஷயம் நீங்கள் என்ன அவங்க கிட்டேருந்து கற்றுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் எழுதணும். இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டு சக்ஸஸ். Change the codes into letters with the sign codes given below and tell the sentence to your friend. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிக்சர் இருந்ததுன்னா அதனோட கோட் வந்து A. அதே மாதிரி இந்த பிக்சர் இருந்ததுன்னா அதனோட கோட் வந்து B. அது மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி பிக்சர், அதாவது சிம்பிள் பிக்சர்ஸ்க்கும் ஒரு லெட்டர் வந்து கோடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கோடை வந்து பிரேக் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. இந்த பிக்சரோட ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பிக்சரோட கரஸ்பாண்டிங் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ அதனோடது வந்து டி. ஸோ இங்கே வந்து டி வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஸ்கொயர் வர மாதிரி பிக்சர், அதுக்கு கரஸ்பாண்டிங்கான லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ. ஸோ டிஓ டூ, ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து டிஓ டூ. செகண்ட் ஒன் பாருங்க, இந்த பிக்சர், இதுக்கான கரஸ்பாண்டிங் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என். என் இஸ் த கரஸ்பாண்டிங் பிக்சர். ஸோ என் இங்கே எழுதிக்கோங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓ. ஸோ என்ஓ. இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கரஸ்பாண்டிங் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் எடுத்து எழுதணும். இங்கே இருக்கிறதுல வந்து பாருங்க டி. டி இஸ் தி கரஸ்பாண்டிங் லெட்டர். ஸோ NOT நாட், டூ நாட். நெக்ஸ்ட் இந்த 4 பிக்சர்ஸ் பாருங்க, இதனோட லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா F. அதே மாதிரி இதனோட லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் இங்கே வந்து கீழே எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது இ. அண்ட் தென் இந்த பிக்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஏ. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆர். ஸோ FEAR. ஸோ டூ நாட் ஃபியர். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இதே மாதிரி இந்த பிக்சருக்கு ஏற்ற லெட்டர்ஸை இங்கே கீழே இருந்து எடுத்து நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ அது என்னன்றதை நீங்கள் டீகோட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோடை வச்சு நீங்கள் வந்து அதில் என்ன லெட்டர்ஸ் இருக்குது, என்ன சென்டென்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டீகோடிங். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ், வெரி ஈஸி எக்ஸசைஸ். இதை நீங்கள் பண்ணுங்கள். என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள் and complete all the exercises and send it to me. If you have any doubts, please call or comment me. I will clarify your doubts, and thank you for watching this video.